பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில அறிவிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒருவேளை வேதம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோட கூட சேர்ந்து ஓபன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 147 3வது வசனம். சங்கீதம் 147 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல வாழ்கிற பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம். மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே நொறுக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, பேசி கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் நம்முடைய வாழ்க்கையில் நொறுங்கி போகிறோம். ஒரு கண்ணாடி பாத்திரம் நொறுங்கி போனால் எப்படி இருக்குமோ அதே போல சில சூழ்நிலைகள்ல நாம் விரும்பாத பாதைகள் வழியாக நாம் செல்லும் பொழுது நாம் நொறுங்கி போகிறோம். எந்திரிக்க முடியாத அளவுக்கு பலவீனப்படுகிறோம். மனதளவிலும் உடல் அளவிலும் பலவிதமான மோசமான விளைவுகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஒருவேளை நொறுங்கி போன இருதயத்தை கொண்டவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய காயங்களை எல்லாம் அவர் கட்ட ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள்ல இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நொறுங்கி போய் அந்த உடைக்கப்பட்டு யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி வேதனையோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மீண்டும் ஊன்ற கட்டுவார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த வார்த்தை உங்களுக்காக தான் வருகிறது, நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 145 14வது வசனம். சங்கீதம் 145 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். என் வாழ்க்கை விழுற மாதிரி இருக்குது, நான் பாவத்துல கஷ்டப்பட்டு உழன்று கொண்டு இருக்கிறேனே, நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு விரும்புறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். விழுகிற யாவரையும் தூக்கு விடுகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்துகிறாராம். உங்கள் யாவரையும் தாங்கி தேவன் தூக்கி நிறுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை என்பதனால அணைந்து போயிடும், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவன் உங்களை தாங்கி திரும்பவும் தூக்கி விடுகிறார். உங்கள் தலை மீண்டும் உங்கள் நிலையிலே வந்து நிற்க போகிறது. ஒருவேளை எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, நீங்கள் இழந்த பெயர், இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கென்று திருப்பி தர அவர் இந்த நாளில் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா 66 அதில் 2வது பிற்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியல் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால், முந்தின வசனங்களை நாம் பார்த்தோம், நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிற மக்களை, விழுகிற மக்களை தாங்கி நிறுத்துகிறாராம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, சிறுமைப்பட்டு ஆவியல் நொறுங்குண்டு. ஆவியில் நொறுங்குண்டு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, என் வசனத்தையே நோக்கி பார்ப்பவனையே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம் எல்லாரும் பல நேரங்களில் நொறுக்கப்படுறோம், உடைக்கப்படுறோம். அதே நேரத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா தேவ வார்த்தையை நம்புகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை தான் நான் உங்களிடத்துல சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு வார்த்தையுமே கொடுக்கல, எந்த ஒரு வாக்குத்தத்தமும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா, இந்த வேதத்துல கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் அது உங்களுக்காக தான் இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னா நான் சொல்றேன், ஆண்டோட வசனத்தை தேடுங்க. ஒருவேளை பைபிள் வாசிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மீண்டும் இந்த வேதத்தை தேடுங்க, அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 53 10வது வசனத்துல எப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று.
யாரை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தேவன் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய இருதயம் நொறுங்கி போனது, நம்மளுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது, நாம் விழப்போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் தூக்கி நிறுத்துவதற்காக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவர் மரித்ததினால் அந்த இரத்தம் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து எல்லா விதமான கட்டுகளையும் நின்று நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு போதுமானதா இருக்கிறது. அதனாலதான் தேவன் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார், அவரை சிலுவையில் மரணத்திற்கு உட்படுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க நொறுங்கி போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் உங்களை தேற்றும், அவருடைய வார்த்தைகள் உங்களை தேற்றும். அதனால ஒரு நாளும் அவருடைய வார்த்தைகளை குறித்து சந்தேகப்படாதீங்க. நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் விரும்பாத காரியங்களா இருக்கலாம், நீங்க விரும்பாத ஒரு மன ரம்மியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார், ஆண்டவர் உங்க படகுல தான் இருக்கிறார். புயல் வரலாம், கடல் கொந்தளிக்கலாம், காற்று அடிக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அதனால எதை குறித்தும் கலங்காதீங்க. நொறுங்கி போய் உழைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து சரி செய்வார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். மீண்டும் இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 147:3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 145:14, கர்த்தர் வெளுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்த ஆயத்தமா இருக்கிறார், நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது. Thank you. God bless you. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Have a nice day.